Hi friends. So இன்னைக்கு நம்ம 10th ஸ்டாண்டர்ட்ல பார்க்க போற டாபிக் என்ன அப்படினா மைக்ரோஸ்கோப். ஸோ மைக்ரோஸ்கோப் வந்து கண்டிப்பாக நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். எங்கெல்லாம் பார்த்துருப்போம் அப்படின்னா, சப்போஸ் நம்ம வந்து ஒரு வாட்ச் ரிப்பேர் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், வாட்சில் செல் போயிடுச்சு, இல்லை வந்து அது மிஷின் ஒர்க் ஆகலை, ஏதோ சம்திங் அப்படின்னா நம்ம ஒரு வாட்ச் என்ன பண்ணுவோம், வாட்ச் ரிப்பேர் பண்ணுற ஒரு ஷாப் கொண்டு போவோம். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏன்னா வாட்ச் உள்ள இருக்கக்கூடிய பார்ட்ஸ் ரொம்ப மைன்யூட்டாக ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். ஈவன் சம்டைம்ஸ் வந்து வாட்ச் ரன் ஆகலை ஓடலைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அதில் ஏதாவது டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். ஸோ அப்போ உள்ள இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் அவங்க க்ளீன் பண்ணுவாங்க, இல்லை அதை எடுப்பாங்க, இல்லை ஒரு பேட்டரி எடுக்கணும், இல்லை இல்ல உள்ள என்ன டஸ்ட் பார்ட்டிகல் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. சோ அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு லென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சோ நீங்க அங்க போனா பார்த்திருப்பீங்க. இல்ல ஜுவல்லரி ஷாப், இல்ல ஒரு நகை கடைக்கு போறோம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணிருப்போம், நகை வாங்க போறோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த நகை பண்றவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு லென்ஸ் வச்சு பார்ப்பாங்க. அங்கேயும் பார்த்துருப்பீங்க. இல்ல நம்மகிட்ட வச்சிருக்கு, நம்ம வந்து ஒரு நகையை வந்து ஒரு நம்ம என்ன பண்ண போறோம், விற்க போறோம் அப்படின்னா, சோ அவங்க வாங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ண, உரசிட்டு திருப்பி ஒரு லென்ஸ் வழியா பார்ப்பாங்க, இது வந்து பியூர் கோல்டு தானா இல்லையா அப்படின்றது. சோ இது மட்டும் கிடையாது, ஈவன் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போனா டாக்டர்ஸ் வந்து நம்மளுடைய சப்போஸ் நம்மளுடைய ஐ செக்அப் போறோம்னா என்ன பண்ணுவாங்க, அங்க ஒரு லென்ஸ் வச்சு ஐல என்ன ஃபால்ட் இருக்குன்னு பார்க்கறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இல்ல நான் வீட்டுல வயசானவங்க இருக்காங்கன்னா அவங்க ஒரு புக்ஸ் படிக்கும் போது அதுல உள்ள லெட்டர்ஸ் வந்து அவங்க கிளியரா தெரியாது, அதுக்காக என்ன பண்ணுவாங்க, சம்டைம்ஸ் வந்து அந்த லென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சிம்பிளா சொல்ல போனா அப்படின்னா, சிம்பிள் மைக்ரோஸ்கோப்ன்றது என்ன அப்படின்னா ஒரு பூத கண்ணாடி அப்படின்னு கூட தமிழ்ல நம்ம படிச்சிருப்போம். அப்ப இந்த மைக்ரோஸ்கோப்பை வச்சு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, வெரி வெரி ஸ்மாலஸ்ட் ஆப்ஜெக்ட்டை நம்ம என்லார்ஜ்டு இமேஜா பார்க்கலாம். சின்ன சின்ன பொருளுடைய இமேஜை பெருசாக்குறதுக்கு தான் என்ன பண்ணுவாங்க, பெருசா காமிச்சு நம்ம விஷுவல் பண்றது தான் இந்த மைக்ரோஸ்கோப்பை யூஸ் பண்றோம். அப்ப பேசிக்கலா இந்த மைக்ரோஸ்கோப்ன்றது என்ன அப்படின்னா, இட் இஸ் எ optical device. What is microscope? It is an optical device. It is an optical instrument. ஏன் இது optical instrument என்றோம்? It is made of glass material. சரியா? So glass material வச்சு என்ன பண்ணுவாங்க, இது மேட் பண்ணுவாங்க. அதனால இது வந்து என்ன, it is a optical instrument or optical device. சரி, ரைட். இந்த optical instrument வச்சு நமக்கு என்ன தேவை, இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், it is used to see or monitor the small size object, இல்லனா tiny object. It is used to see the tiny objects. Tiny objects na very small size objects. So இதுதான் நம்ம மைக்ரோஸ்கோப் பத்தி சின்ன இன்ட்ரோடக்ஷன் நம்ம பாக்ஸ்ல கொடுத்திருப்பாங்க. So only there are 2 points. அடுத்து இதோட டைப்ஸ். இந்த மைக்ரோஸ்கோப்பை ரெண்டா டிவைட் பண்ணுவாங்க. ஒன்னு என்ன அப்படின்னா, so simple microscope, another one is the compound microscope. So most important, what is the மைக்ரோஸ்கோப் உடைய டைப்ஸ் என்ன, வாட் ஆர் தி டைப்ஸ், ஒன்னு சிம்பிள், இன்னொன்னு காம்பவுண்ட். சோ எதை பேஸ் பண்ணி சிம்பிள் காம்பவுண்ட் அப்படின்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சிம்பிளா சொல்லலாம், இங்க ஒரே ஒரு லென்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம், only one lens. இங்க என்ன பண்ணுவாங்க, more than one lens. சோ பேசிக்கலா நமக்கு வந்து மைக்ரோஸ்கோப்பை டிவைட் பண்றாங்க. எதை பேஸ் பண்ணி டிவைட் பண்றாங்க, கிளாசிஃபை பண்றாங்கன்னா, மைக்ரோஸ்கோப்பை யூஸ் பண்ணக்கூடிய லென்ஸ், அதுல ஒரே ஒரு லென்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா சிம்பிள் லென்ஸ், அதுல ரெண்டு லென்ஸ் இருந்துச்சுன்னா தட் இஸ் தி காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். ஓகே, சோ இப்போ லெட் அஸ் ஸ்டடி அபௌட் தட். நமக்கு வந்து என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பை பத்தி நம்ம படிப்போம். சோ our topic is simple microscope. ஓகே, சிம்பிள் மைக்ரோஸ்கோப் இப்பதான் நான் சொன்னேன். சிம்பிள் மைக்ரோஸ்கோப்ல நம்ம என்ன பண்ண போறோம், it has a only or small convex lens. சோ இது என்ன லென்ஸ் யூஸ் பண்றோம் முதல்ல தெரிஞ்சுக்கணும். கான்வெக்ஸ், கான்கேவ் ரெண்டு லென்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம், படிச்சிருக்கோம். அது நம்ம பர்టిక్యులரா யூஸ் பண்றது பாருங்க, இப்போ என் கையில இருக்குது. இதுதான் வந்து என்னது, கான்வெக்ஸ் லென்ஸோட டயகிராம். பார்த்தலே தெரியுதா, கான்வெக்ஸ் லென்ஸ் அப்ப பேசிக்கலா எப்படி இருக்கு பாருங்க, இந்த மாதிரி ஷேப்ல தான் இருக்கும். ஏன்னா நமக்கு ஒரு லென்ஸை பார்த்த உடனே நமக்கு ரெண்டு லென்ஸ் இருக்கும், இன்னொரு லென்ஸ் இப்படி இருக்குப்பா. சோ உனக்கு இந்த ரெண்டு லென்ஸை பார்த்ததும் உனக்கு டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியுது. there are two type of lenses are available. சோ உன்னால இது டிஃபரன்ஸ் பண்ண தெரியுதா இல்லையா. சோ நீ இந்த இடத்துல பாரு, இவங்களுடைய the center point, the lens உடைய center point, இந்த lens உடைய center point நீ பாரு. பார்க்கும்போது உனக்கு தெரியுது இது எப்படி இருக்கு, இது சென்டர்ல இது எப்படி இருக்கு, ரொம்ப தின்னா இருக்கா, இது எப்படி இருக்கு, ரொம்ப திக்கா இருக்கு. சோ அப்போ ஒரு லென்ஸ் வந்து அதோட சென்டர் பாயிண்ட்ல மிடில் பார்ட் வந்து ரொம்ப திக்கா பிராடா இருந்துச்சுனா தட் இஸ் கான்வெக்ஸ், ரொம்ப தின்னா இருந்துச்சுனா கான்கேவ். சோ நம்ம இங்க யூஸ் பண்ண போறது கான்வெக்ஸ் லென்ஸ் தான். சோ நம்ம அத மட்டும் படிக்க போறோம். சோ இந்த கான்வெக்ஸ் லென்ஸை நம்ம யூஸ் பண்ணி தான் இந்த மைக்ரோஸ்கோப்பை நம்ம பண்ண போறோம், சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பை ஸ்டடி பண்ண போறோம். அப்ப இந்த கான்வெக்ஸ் லென்ஸ்ல ஒரு சில பார்ட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த லென்ஸ்ல பாத்தீங்கன்னா நான் சென்டர்ல ஒரு சின்ன ஹோல்ஸ் மேக் பண்ணிருக்கேனா, அதே போல எந்த ஒரு லென்ஸுக்குமே நடுவுல சென்டர் பாயிண்ட் இருக்கும்.
சென்டர் பாயிண்ட் தட் இஸ் த ஆப்டிக் ஆக்சிஸ். இந்த சென்டர் பாயிண்ட்குள்ள தான் சப்போஸ் நான் பாருங்க இப்போ சாக்பீஸ் உள்ள டிராவல் பண்றேன்னா விட்டா எப்படி இருக்கும்? ஸோ இதுதான் வந்து ஆப்டிக் சென்டர். ஆப்டிக் சென்டர் கூட இந்த பாயிண்ட், இந்த மிட் பாயிண்ட் தான் ஆப்டிக் சென்டர். இந்த ஆப்டிக் சென்டர் வழியா ஒரு லைன் டிராவல் பண்ணும். ஆப்டிக் சென்டர் வழியா நம்ம லைட்டை பாஸ் பண்ணும்போது என்ன லைட்டை பாஸ் பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ஆப்ஜெக்டை பண்ணணும் இதுக்கு முன்னாடி வச்சாலும் சரி, அதுல இருந்து வரக்கூடிய ஒரு ரே கண்டிப்பா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஆப்டிக் ஆக்சிஸ் வழியா டிராவல் பண்ணும், ஆப்டிக் சென்டர் வழியா டிராவல் பண்ணும். இது ஆப்டிக் ஆக்சிஸ் வழியா டிராவல் பண்றதுனால இந்த ஆக்சிஸ், இந்த லைனுக்கு பேர் என்ன அப்படின்னா பிரின்சிபல் ஆக்சிஸ். சோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரின்சிபல் ஆக்சிஸ்னா ஒரு லென்ஸ்ல எதுவும் தெரியாம இருக்கக்கூடாது. ஓகே, லென்ஸ் உடைய ஆப்டிக் சென்டருக்குள்ள டிராவல் பண்ணக்கூடிய ஒரு ரே ஆஃப் லைட், ஒரே ஒரு ரே தான போகுது. அப்ப இந்த ரே தான சொல்லுவோம். ஒண்ணுக்கு மேற்பட்ட லைட் உள்ள வந்தாதான் அது பீம் ஆஃப் லைட்னும். அப்ப ஒரே ஒரு லைட் மட்டும் உள்ள என்டர் ஆகுது ஆப்டிக்ஸ். சோ இதெல்லாம் என்ன சொல்றோம்? பிரின்சிபல் ஆக்சிஸ். அப்ப இந்த சென்டர் பாயிண்ட்க்கு பேர் என்னன்னு சொன்னோம்? சென்டர் பாயிண்ட்க்கு பேர் என்னது? ஆப்டிக் சென்டர். ஆப்டிக் சென்டர். ஆப்டிக் சென்டர்னா இது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ரைட். இப்போ இந்த கான்வெக்ஸ் லென்ஸை உள்ள யூஸ் பண்றது, இந்த கான்வெக்ஸ் லென்ஸ் எப்படி வந்துச்சுன்னு பாருங்க. சப்போஸ் இது ஒரு ஸ்பியர் வச்சுக்கிறோம். ஏன்டா இந்த சைடு ஒரு ஸ்பியர், ஒரு ஸ்பியரோட இன்னொரு ஸ்பியரை நான் இன்டர்செக்ட் பண்றேன், அதாவது ஒன்னோட ஒன்று சேர்க்கிறேன். இப்படி சேர்க்கும் போது தான் எனக்கு இந்த இடத்துல என்ன கிடைச்சிருக்குன்னு தெரியுதா? அழகா ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் கிடைச்சிருக்கா? அப்ப இதுதான் நான் என்ன சொன்னேன்? லென்ஸ் உடைய சென்டர் பாயிண்ட், தட் இஸ் த ஆப்டிக் சென்டர்னு சொன்னேனா? ரைட். இந்த என்ன சொல்லிக்கிறோம்? இது இந்த ஸ்பியர் உடைய சென்டர் பாயிண்ட், இது என்னது? இந்த ஸ்பியர் உடைய சென்டர் பாயிண்ட். அப்ப இத நான் என்ன சொல்றேன் அப்படினா சென்டர் ஆஃப் கர்வேச்சர். சென்டர் ஆஃப் கர்வேச்சர் சொல்லுவோம் இல்லையா? சென்டர் ஆஃப் கர்வேச்சர்ன்றது இந்த இது. அதே மாதிரி இந்த ஸ்பியர் எடுத்துக்கிட்டோம்னா இதற்கு ஒரு சென்டர்ல ஒண்ணு இல்லையா? இது சென்டர் ஆஃப் கர்வேச்சர் 2. அப்ப ஒரு லென்ஸ்ல மிட் பாயிண்ட்ல இருக்கக்கூடியது நம்ம ஆப்டிக் சென்டர் பீம் சொல்லுவோம். இப்ப பாருங்க, நான் இந்த லைனை பாஸ் பண்றேன். ஓகேவா? இந்த லைனுக்கு பேர் என்ன? இப்பதான் படிச்சோம். ஆப்டிக் ஆக்சிஸ் குள்ள போகக்கூடிய லைனுக்கு பேர் என்னது? பிரின்சிபல் ஆக்சிஸ். அப்ப ஒரு லென்ஸ் இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இந்த அவுட்டர், இந்த நான் வரைஞ்ச இந்த ஸ்பியரை ரப் பண்ணிடலாமா? இப்ப பாருங்க, நான் ஸ்பியரை ரப் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு அழகா என்ன தெரியும்? அந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சர் உடைய டிஃபரன்ஸ் தெரியும். இப்ப பாருங்க, இதுதான் வந்து என்ன சொல்லுவோம்? சென்டர் ஆஃப் கர்வேச்சர் 1, சென்டர் ஆஃப் கர்வேச்சர் 2. இத இன்னொரு ஒரு நேம்ல நம்ம மென்ஷன் பண்ணுவோம். This is the focus point, principal focus. இத F1, இத F2 ன்னு சொல்லுவாங்க. சோ C1 C2 ன்னு சொல்லலாம், இல்லனா F1 F2 ன்னு கூட சொல்லிக்கலாம். அது என்ன சார் F1 F2 அப்படினா? நல்லா கவனிங்க. இப்போ ஒரு லென்ஸ் இருக்கு இல்லையா? இந்த லென்ஸ்ல இதுதான் அதாவது பிரின்சிபல் ஆக்சிஸ். இதே மாதிரி இதே மாதிரி ஒரு லைனை இதுக்கு parallel நான் பாஸ் பண்றேன். இத பாருங்க, இதுக்கு parallel நமக்கு புரியுதுல? சோ இது ரெண்டு தான் parallel னு சொல்லுவோம். அதே மாதிரி தான். சோ இவரே மாதிரி parallel ஒரு ரைட் ரேவை நான் அந்த லென்ஸ் வழியா டிராவல் பண்றேன். அப்ப அது என்ன பண்ணணும்? இப்போ இதுல என்ன ஆச்சு? இந்த வித டீவியேட் ஆகாம ஸ்ட்ரைட்டா போச்சு. ஏன்னா இது ஆப்டிக் சென்டருக்குள்ள போகுது. ஆனா இது ஆப்டிக் சென்டரை தவிர்த்து வேற எந்த இடத்துல நம்ம ஒரு லைட் ரேவை பாஸ் பண்ணாலும் அது ரீஃப்ராக்ட் ஆகும், அது வளைஞ்சு போகும், அது டீவியேட் ஆகும். ஏன் அப்படி? நீங்க வந்து சின்ன கிளாஸ்ல பண்ணிருப்பீங்க, நீங்க பண்ணி பார்க்கலாம். ஒரு கிளாஸ் வெசல் எடுத்துக்கோங்க. அந்த கிளாஸ் வெசல்ல வாட்டர் ஃபில் பண்ணிட்டு அந்த வாட்டருக்குள்ள ஒரு சின்ன பென்சில், ஷார்ப்பான ஒரு பென்சிலை நீங்க வந்து என்ன பண்றீங்க? இப்படி நீங்க இன்சர்ட் பண்றீங்க. ஒரு கிளாஸ் வெசல்ல வாட்டர் ஃபில் பண்ணிட்டு அதுக்குள்ள ஒரு பென்சிலை நீங்க இன்சர்ட் பண்ணீங்கன்னா இந்த பென்சில் நீங்க இந்த சைடு உங்களுடைய கண்ணை வச்சு பார்க்கும்போது இந்த பென்சில் ஆக்சுவலா அதோடைய எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி வளைஞ்சுதான் இருக்கும். பென்சில் எப்படி இருக்கும்? வளைஞ்சுதான் இருக்கும். ஆனா நீங்க போட்டது என்னமோ ஸ்ட்ரைட் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அது நம்ம பார்க்கிறதுக்கு வளைஞ்சு மாதிரி இருக்கும், அது ஒரு பெண்டிங்கா, அது ஒரு டீவியேட் ஆயிருக்கும். அதுக்கு பேர் தான் ரீஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் ரீஃப்ராக்ஷன் நடக்குது? ஆக்சுவலா இந்த ரீஃப்ராக்ஷன் நடக்கிறதுக்கு ஒரே ஒரு ரீசன், நான் சிம்பிளா மறந்துடாதீங்க. இந்த கிளாஸ் வெசல்குள்ள இருக்கிற மீடியம் வந்து லிக்விட் மீடியம். இந்த லிக்விடுக்கு மேல இருக்கக்கூடிய மீடியம் ஓபன் அட்மாஸ்பியர். திஸ் இஸ் தி ஏர் மீடியம். இங்க வெளியில இருக்கிறது ஏர், உள்ள இருக்கிறது லிக்விட். எப்பயுமே லைட் ஒரு மீடியத்துல இருந்து இன்னொரு மீடியத்துக்கு டிராவல் பண்ணும்போது அதால என்ன பண்ண முடியாது? ஸ்ட்ரெயிட்டா போக முடியாது. ஏன்னா அந்த ஒவ்வொரு மீடியத்துக்கும் ஒரு ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கும். அந்த ஒளி விலகல் எண் சொல்லுவாங்க. அதாவது அது என்ன பண்ண தடுக்கும். ஸோ அப்ப ஸ்ட்ரெயிட்டா போக முடியாம வளைஞ்சு போறதுக்கு காரணம் என்னன்னா மீடியம் சேஞ்சஸ். ஸோ மீடியம் சேஞ்ச் ஆகிறதுனால லைட்டுடைய ஸ்பீடு சேஞ்ச் ஆகும்.
சிம்பிளா ஞாபகம். சோ மீடியம் சேஞ்ச் ஆகுறனா லைட்டோட ஸ்பீடு வேரி ஆகிறதுக்கு காரணம் என்னன்னா ரீஃப்ராக்ஷன். ஓகே, சோ அப்ப இதுதான் என்ன சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இப்ப பாருங்க லென்ஸுக்கு இந்த சைடு என்ன மீடியம் இருக்கு? ஏர் மீடியம். வாட் இஸ் த மீடியம் ஆஃப் த லென்ஸ்? சாலிட் மீடியம். இல்லைன்னா கிளாஸ் மீடியம். அப்போ ஒரு கிளாஸ் மீடியத்துக்கு நான் வெளியில இருந்து ஒரு லைட்டை பாஸ் பண்ணேன்னா அது எனக்கு என்ன ஆகும்? ரீஃப்ராக்ட் ஆகும். இதே மாதிரி நான் கீழே ஒரு லைட்டை பாஸ் பண்ணாலும் உள்ள வந்து ரீஃப்ராக்ட் ஆகும். இப்படி ரீஃப்ராக்ட் ஆகக்கூடிய எல்லாமே ஒரு இடத்துல போய் குவிய ஆரம்பிக்குது. ரீஃப்ராக்ட் ஆகக்கூடிய எல்லா ரேவும் என்ன பண்ணுது? ஒரு இடத்துல மீட் பண்ணுதா? இப்போ நீங்க கிராமத்துல போயிருந்தீங்கன்னா விவசாயம் பண்ணும்போது விவசாயம் பண்ணி முடிச்சுட்டு அந்த கதிர் அறுவடை செய்யற நேரத்துல கதிரெல்லாம் அறுத்துட்டு என்ன பண்ணிருப்பாங்க? ஒரு இடத்துல சேர்த்து வச்சிருப்பாங்க. அதை ஒரு நாள் கரெக்ட் அடுத்த நாள் என்ன பண்ணுவாங்கன்னா அது ஒரு சொலவு மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க. அதுல என்ன பண்ணுவாங்க? அந்த நெல் கதிர்கள்லாம் அதை போட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த இது சொலவை வச்சு இது பண்ணுவாங்க, அது படைப்பாங்க. அப்படி படைக்கும் போது அது கரெக்டா ரோல் பண்ணும். இப்படி மேலே கீழே ஆட்டுவாங்க அந்த சொலோட மேல அப்படி பிடிச்சு. இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா கனமான நெல் வந்து பக்கத்துலயும் லேசான பதர் வந்து அது இன்னொரு பக்கத்துலயும் போயிடும். ரெண்டும் பிரிச்சுருவாங்க. ஐ மீன் அந்த நெல்லுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நெல்லு வித் பதர்னு வேஸ்டேஜ் அது தனியா போயிடும், இது தனியா போயிடும். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இப்படி விவசாயி இப்படியே ரோல் பண்ணும், இப்படியே ஆட்டிட்டே இருக்கும்போது அந்த நெல்லுலாம் என்ன ஆகும்னா கரெக்டா அப்படியே குவியலா ஒரே இடத்துல அழகா இருக்கும். நீ பார்க்கும் போதே தெரியும். ஸோ இந்த மாதிரி குவியலா இருக்கும். இதுக்கு பேர் தான் ஃபோக்கஸ். ஸோ இங்க வரக்கூடிய எல்லா பேரலல் பீம் ஆஃப் லைட்டும் ஒரு லென்ஸுக்குள்ள வரும்போது என்ன பண்ணும்? இந்த மாதிரி ஒரு இடத்துல போய் அசம்பிள் ஆகுது இல்லையா? லென்ஸ் வழியா பட்டு ரீஃப்ராக்ட் ஆகி ஒரு இடத்துல அசம்பிள் ஆகுமா? அந்த இடத்துக்கு பேர் பிரின்சிபல் ஃபோக்கஸ் பேர். ஸோ இந்த பாயிண்ட் பேர் என்னது? ஃபோக்கஸ் பாயிண்ட், பிரின்சிபல் ஃபோக்கஸ். ஓகே, புரிஞ்சுச்சா? அப்ப இதுதான் F1, இது F2. ஓகே, இந்த பக்கம் இப்ப நான் லென்ஸ் நான் அந்த கர்வேச்சரோட இந்த எண்ட் இருக்கு பாத்தீங்களா? நம்ம ஒரு ஸ்பியர் வரைஞ்சிருந்தோம், ஞாபகம் இருக்கா? ஸ்பியருடைய இந்த எண்ட் ரெண்டு ஸ்பியர் ஜாயின் பண்ணி தான் நமக்கு லென்ஸே கிடைச்சு. ஸோ இந்த எண்டை தான் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 2F1. அதே மாதிரி இதை என்ன சொல்லுவாங்கன்னா 2F2. எப்பயுமே நம்ம ஒரு லென்ஸ் படத்தை வரையும் போது இந்த ஃபார்மேட்ல தான் நம்ம வரையணும். ஓகே, ஸோ புரியுதா? லென்ஸை படம் வரையும் போது எடுத்தோடனே போடாம ஃபர்ஸ்ட் இப்படி லென்ஸை நீங்க போடுறீங்கன்னா லென்ஸுக்குள்ள ஆப்டிக் சென்டரை போட்டு இப்படி லைனை பாஸ் பண்றீங்க. பிரின்சிபல் ஆக்சிஸ் இதுக்கு இந்த சைடு உள்ளது F1 சென்டர் ஆஃப் கர்வேச்சர், இந்த பக்கம் இருக்கிறது 2F1. அதே மாதிரி இந்த சைடு F2, இந்த சைடு 2F2. இதுக்கு அப்புறம் உள்ளது இன்ஃபினிட்டிவ், அதே மாதிரி இதுக்கு அப்புறம் உள்ளது இன்ஃபினிட்டி. இப்படி ஒரு ஃபார்மேட்ல ஒரு படம் வரையணும். இப்படி வரைஞ்சீங்கன்னா ஓகே. அப்போ உங்களுக்கு இப்போ லென்ஸ்லாம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு, கான்வெக்ஸ் லென்ஸ்லாம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு, அதே மாதிரி பிரின்சிபல் ஆக்சிஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு, பிரின்சிபல் ஃபோக்கஸ்னால என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, அதே மாதிரி சென்டர் ஆஃப் கர்வேச்சர்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. ரைட்டா? சப்போஸ் நான் நல்லா கவனிங்க, நான் லென்ஸ்ல இந்த இடத்துல இப்படி தான் ஒரு படம் வரைவாங்க. இப்படி ஒரு ஆரோமா போட்டிருப்பாங்கப்பா. ஒரு ஆப்ஜெக்ட் நமக்கு வந்து ஆப்டிக்ஸ்ல ஒரு ஆப்ஜெக்ட்டை இந்த மாதிரி ஆரோமா போட்டு மென்ஷன் பண்ணுவாங்க. கீழே ஏன்னு போட்டிருப்பாங்க, கீழே மேல பி, அதாவது ஆப்ஜெக்ட் உடைய கீழே உள்ளது பாட்டம், மேல டாப். சோ இப்படி ஒரு ஆப்ஜெக்ட்டை வைக்கலாம்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் இந்த ஆப்டிக் சென்டருக்கும் இடைப்பட்ட இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இதத்தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபோக்கல் லென்த். சப்போஸ் எனக்கு இமேஜ் கிடைக்குது, எனக்கு இந்த இடத்துல இமேஜ் கிடைக்குது, திஸ் இஸ் இமேஜ். இந்த இமேஜ் தலையில தெரியுதா, அதனால இது பேர் இன்வெர்டட் இமேஜ். சரியா? இப்போ இந்த சென்டருக்கும் இந்த இமேஜ், திஸ் இஸ் இமேஜ்னு சொல்லிட்டேன். இந்த சென்டர் இதுவும் ஃபோக்கல் லென்த். அப்ப distance between optic center and image is called focal length. Otherwise distance between object and optic center is called focal length. Focal length small f ல மீன் பண்ணுவாங்க, principal focus capital f ல மீன் பண்ணுவாங்க. ஓகே, சோ நம்ம வந்து இந்த மைக்ரோஸ்கோப் படிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல லென்ஸ்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும். புரியுதா? லென்ஸுக்குள்ளயா நம்ம லென்ஸ் வழியா ஒரு லைட்டை பாஸ் பண்ணும்போது அது ரீஃப்ராக்ட் ஆகுது, அதே சென்டர் வழியா பாஸ் பண்ணும்போது ஸ்ட்ரைட்டா டிவியேட் ஆகாம போகுது. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா? ஓகே, இப்ப கவனிங்க. இப்ப கான்வெக்ஸ் லென்ஸ் நம்ம படிச்சோம். இதுல யூஸ் பண்ண போறது it has a convex lens. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம புக்ல போட்டுருப்பாங்க, it has convex lens. அந்த கான்வெக்ஸ் லென்ஸோட with short focal length போட்டுருப்பாங்க. ரொம்ப முக்கியமானது. சோ சிங்கிள் மைக்ரோஸ்கோப்ல ஒரே ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்கும். பட் அந்த லென்ஸ்க்கு எப்படி இருக்கும்? ஃபோக்கல் லென்த் ரொம்ப ஷார்ட்டா இருக்குன்றாங்க. அது என்ன சார் ஃபோக்கல் லென்த் ஷார்ட்டா இருக்கு, எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது? ஓகே, ஒண்ணும் இல்ல.
இப்போ let us take நான் என்ன பண்றேன் பாருங்க. சோ இந்த மாதிரி ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இங்க பாருங்க இந்த மாதிரி ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ். ரெண்டுமே கான்வெக்ஸ் லென்ஸ், அது எந்த டவுட்மே இல்ல. படத்துல பார்த்தோனே உங்களுக்கு தெரியுது இது எப்படி இருக்குது. இந்த லென்ஸ் ரொம்ப தின்னா இருக்கு. வாட் அபௌட் இந்த லென்ஸ் எப்படி இருக்கு? ரொம்ப திக்கா இருக்கு. ஓகே, திக்கா இருக்கா? இப்ப இது தின்னா இருக்குன்னா என்ன அர்த்தம்னா இதோட ஸ்ட்ரெngth வந்து ரொம்ப கம்மியா இருக்குன்னு அர்த்தம். ஸ்ட்ரெngth இஸ் லோ. காரணம் சைஸ் சின்னதா இருக்கு. உதாரணத்துக்கு இது ஒரு குழந்தைன்னு வச்சுக்கிறோமா, ஒரு பேபின்னு வச்சுக்கிறோம். இது ஹியூமன், ஒரு பெரிய ஆள், ஒரு மேன். அப்போ குழந்தைக்கு வந்து ஸ்ட்ரெngth ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அதே போல இவருக்கு தின்னா இருக்கிறதுனால இவருக்கு ஸ்ட்ரெngth கம்மியா இருக்கு. அப்ப நான் இவர் வழியா ஒரு லைட்டை பாஸ் பண்றேன்னு வச்சுக்கோமே, ஒரு லைட்டை இந்த தின் லைன்ஸ் வழியா பாஸ் பண்ணா ஆக்சுவலா எனக்கு எப்படி போயிருக்கணும், இப்படியே ஸ்ட்ரைட்டா போகணும். ஆனா அப்படி ஸ்ட்ரைட்டா போகாது நமக்கு தெரியும், இப்பதான் படிச்சோம், ரீஃப்ராக்ட் ஆகும். அப்ப இந்த இந்த இடத்துக்குள்ள என்டர் ஆனோனையுமே இந்த இடத்துக்குள்ள என்ன இருக்குது, லென்ஸ் வருது. இதுக்கு முன்னாடி லென்ஸ் வரல, அதனால ஸ்ட்ரைட்டா போகுது. இங்க வந்தோனையுமே அது என்ன ஆகும், டீவியேட் ஆகும். அப்ப டீவியேட் ஆயிட்டு என்ன பண்ண பாருங்க, எவ்வளவு தூரம் டீவியேட் ஆகுது பாருங்க. சோ இதோடைய டீவியேஷன் நீங்க பார்த்தீங்கன்னா இதோட ஆங்கிள் வந்து அதிகமா இருக்கு. புரியுதா? அப்ப இந்த இடத்துல இதுதான் ஃபோக்கல் லென்த்னு சொல்லுவோம். இந்த இடத்துல இருந்து இதுதான் வந்து ஃபோக்கல் லென்த். இந்த லைட் எங்க போய் மீட் பண்ணுது, இந்த இடத்துல வந்து மீட் பண்ணுது. ஓகே, இப்ப டீவியேஷன் பாருங்க ரொம்ப அதிகமா இருக்கு. அப்ப இதே இந்த லென்ஸ்ல நீங்க பாஸ் பண்ணீங்கன்னா டீவியேஷன் இப்படி இருக்கும். சாரி, இங்க தான் டீவியேஷன் கம்மியா இருக்கும். டீவியேஷன் கம்மி, அதாவது என்னன்னா இப்படி போகும். இதுதான் நம்ம டீவியேஷன். இங்க பாருங்க இவருடைய ஸ்ட்ரெngth அதிகமா இருக்கு. ஆனா ரொம்ப அதாவது ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்க்கு அது போக முடியல. ஏன்னா இவருக்கு ஸ்ட்ரெngth அதிகமா இருக்கனால அந்த லைட் என்ன அது டீவியேட் ஒரு பர்టిక్యులர் பாயிண்ட்லயே அசெம்பிள் ஆயிடும். இந்த இடத்துல அசெம்பிள் ஆயிடும். அப்ப இதான சென்டர்ல இருந்து இந்த இடத்துக்கு பேர் என்னது, ஃபோக்கல் லென்த். அதே மாதிரி இங்க பாருங்க இதான சென்டர்ல இருந்து ஃபோக்கல் லென்த். இப்போ இந்த ரெண்டு படத்தையும் பாருங்க, இவர் ரொம்ப திக்கா இருக்கிறதுனால இவருடைய ஃபோக்கல் லென்த் எவ்வளவு இருக்கு பாருங்க. ஃபோக்கல் லென்த்னா நமக்கு தெரியும், சென்டர்ல இருந்து இமேஜ் விழுற இடம். இது பாருங்க ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸ்ல இருக்குது. இவங்களுக்கு பாருங்க இமேஜ் எனக்கு இங்க போய் விழுகுது. அப்ப இவங்களுக்கு டிஸ்டன்ஸ் வந்து இருக்கு. அப்ப இவருடைய ஸ்ட்ரெngth நான் என்னன்னு சொல்றேன் அப்படின்னா strength is equal to 1/f. அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்க, இவருடைய ஸ்ட்ரெngth வந்து கம்மியா இருக்குது. இவருடைய ஸ்ட்ரெngth கம்மியா இருக்குது, ஃபோக்கல் லென்த் கூட இருக்கு. இவரை நான் எப்படி சொல்றேன் பாருங்க 1/f. அப்படின்னா என்ன அர்த்தம், இவருடைய ஸ்ட்ரெngth அதிகமா இருக்கு. ஏன் அதிகமா இருக்கு, ஃபோக்கல் லென்த் கம்மியா இருக்கு. சோ ஃபோக்கல் லென்த் லோவா இருக்கிறதுனால இங்க இவருக்கு ஸ்ட்ரெngth வந்து அதிகமா இருக்கு. ஸ்ட்ரெngth எப்படி இருக்குது, அதிகம். பட் இவருக்கு என்ன இருக்கு, ஸ்ட்ரெngth வந்து லோ. why, ஃபோக்கல் லென்த் இஸ் ஹை. இதுக்கு பேர் தான் லென்ஸ் உடைய பவர் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். பவர், ஸ்ட்ரெngth இஸ் நதிங் பட் பவர். பவர் ஃபார்முலா என்ன, 1/f. அப்ப லென்ஸ் உடைய திக்னஸ் ப்ராடா இருக்கிறதுனால இவருடைய ஃபோக்கல் லென்த் எப்படி இருக்குது, நமக்கு கம்மியா இருக்குது. அதனால நம்ம இங்க யூஸ் பண்ண போறது ஒரே ஒரு லென்ஸ் தான். ஆனா அந்த ஒரு லென்ஸ்மே ரொம்ப பவர்ஃபுல்லான லென்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதனால சின்ன எழுத்து கூட எனக்கு பெருசா தெரியுது. சோ அப்ப பவர்ஃபுல்லா இருக்குன்னா அவருக்கு வந்து ஸ்ட்ரெngth அதிகமா இருக்கு. ஸ்ட்ரெngth அதிகமா இருக்குன்னா அவருடைய திக்னஸ் வந்து அதிகம். அதனால தான் இங்க என்ன போட்டிருக்கோம், நம்ம ஷார்ட் ஃபோக்கல் லென்த். புரியுதா? ஏன் ஷார்ட் ஃபோக்கல் லென்த் லென்ஸ் யூஸ் பண்றோம்னு. சோ ரெண்டாவது பாயிண்ட் நமக்கு தெரியணும், இதுல ஒரே ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்குது, அதோட ஃபோக்கல் லென்த் கம்மியா இருக்கு. இங்க நம்ம ஆப்ஜெக்ட் சோ நம்ம ஐ எந்த பக்கம் வைக்கிறோம், சோ மைக்ரோஸ்கோப் இஸ் kept near the eye. மைக்ரோஸ்கோப் இஸ் நம்ம ஐ பக்கத்துல தான் வச்சு பார்ப்போம், நியர் ஐ. படிக்கும்போது நல்லா கவனிங்க. இப்ப மைக்ரோஸ்கோப் நீங்க எங்க வைப்பீங்க, இப்ப சின்ன பொருள் புக்ல சின்ன எழுத்தா இருக்கிறது தெரியல, மைக்ரோஸ்கோப் என்ன பண்ணுவோம், கிட்ட வச்சு தான் பார்ப்போம். So microscope is kept near the eye. So near the eye, so we had the enlarged. It produce enlarged image of the object. So microscope na simple microscope na இத கண்டிப்பா நம்ம சொல்லி ஆகணும். இதுல ஒரே ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்கும். It has only one convex lens. அதோட ஃபோக்கல் லென்த் ரொம்ப ஷார்ட்டா இருக்கும். மைக்ரோஸ்கோப்பை நம்ம கண்ணுக்கு பக்கத்துல வைக்கிறோம். அதனால எனக்கு என்னது, enlarged size.
image of the object, enlarged size of the object. Okay, image உடைய size enlarged ஆகும். இதுதான் கொஞ்சம் introduction. இப்போ நீங்க இதெல்லாம் சொல்லிட்டீங்க, இந்த 4 பாயிண்ட் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. பண்ணதுக்கு அப்புறம் இப்போ இது இன்ட்ரோடக்ஷன் நீங்க கொடுத்துட்டீங்க. ஓகே, இப்போ நம்ம டயகிராம் வரையணும்ல. இப்போ லென்ஸ் உடைய டயகிராம் வரையணும்ல. பாருங்க, this is the நம்ம சொன்னோம் இல்லையா, இவருக்கு திக்னஸ் அதிகமா இருக்கா, அப்பனா ஃபோக்கல் லென்த் எப்படி இருக்கும், கம்மியா இருக்கும். அதனால இதுக்கு பேர் என்னது, இதை எங்க யூஸ் பண்ற, சிம்பிள் மைக்ரோஸ்கோப்ல இவருக்கு திக்னஸ் அதிகமா இருக்கனால இவருடைய ஃபோக்கல் லென்த் ரொம்ப ஷார்ட்டா இருக்கும். இப்போ அதுவும் போல இதோட சென்டர் பாயிண்ட் பிரின்சிபல் ஆக்சிஸ், ஐ மீன் சாரி ஆப்டிக் சென்டர். இந்த ஆப்டிக் சென்டர் வழியா என்ன ஆகும், நமக்கு லைட் டீவியேட் ஆகாம போகும். ரைட்டா, படம் வரைஞ்சிட்டோமா, ஆப்டிக் சென்டர் அவர் என்ன லெட்டர்ல மீன் பண்ணுவோம், பி என்ற லெட்டர்ல போடுவோமா. அடுத்து நம்ம யாரும் சொல்லணும், சென்டர் ஆஃப் கர்வேச்சர் ஸ்பியர் 1 அவரை f1 சொல்லுவோமா. அடுத்து 2f1 சொல்லுவோமா. அதே மாதிரி அந்த சைடு f2 2f2. தயவு செய்து ஒரு இந்த பேட்டர்ன் நம்ம படிச்சிட்டோம்னா மறக்கவே மாட்டோம். ரைட், இப்போ ஒரு சிம்பிள் மைக்ரோஸ்கோப்ல ஆப்ஜெக்ட் எந்த இடத்துல பிளேஸ் பண்ண போறீங்க, ஆப்ஜெக்ட் இஸ் கெப்ட், ஆப்ஜெக்ட் எந்த இடத்துல வைக்க போறீங்க, in between f and o, in between f. f ன்றது என்னப்பா, இதான்ப்பா ஃபோக்கஸ். o ன்றது என்னது, சரி o ன்னு சொல்லுவோம்னா சில நேரம் சார் புக்ல ஓனே போட்டுறோம். o ன்றது ஆப்டிக் சென்டர். அப்ப within நமக்கு என்ன போட்டுருப்பாங்க, ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் within the focus ன்னு போட்டுருப்பாங்க. நீங்க பாருங்க, அப்ப within the focus அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஃபோக்கஸ் குள்ள வைக்கணும். ஃபோக்கஸ் எங்க இருக்குதோ ஃபோக்கஸ் குள்ள நான் ஆப்ஜெக்ட் வைக்க போறேன். அப்ப ஃபோக்கஸ் எனக்கு இந்த இடத்துல தான் இருக்கு, நான் ஆப்ஜெக்ட்டை இந்த இடத்துல வைக்க போறேன். நல்லா கவனிங்க, ஆப்ஜெக்ட்டை நம்ம எப்பயுமே இந்த மாதிரி ஒரு அப்வர்ட்ல தான் மென்ஷன் பண்ணணும். பட் ஆப்ஜெக்ட்டுக்கு கண்டிப்பா ஒரு நேம் கொடுக்கணும், ஒன்னு ஏ இன்னொன்னு பி. அப்ப இங்க AB அப்படின்றது எதை மீன் பண்ணுது, AB is the object. ABB the object. AB ன்றது என்னது, ஆப்ஜெக்ட்டை மீன் பண்ணுது. ஆப்ஜெக்ட் எங்க பிளேஸ் பண்ணிருக்கோம் பாருங்க, F க்கும் O க்கும் நடுவுல தான் இருக்கு. இது நீங்க ரிஃப்ராக்ஷன் த்ரூ தி கான்வெக்ஸ் லென்ஸ்ல நம்ம 6வது பாயிண்ட் படிச்சிருப்போம். நல்லா கவனிச்சு பாருங்க, நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன், ஒரு ஆப்ஜெக்ட்டை ஃபர்ஸ்ட் நீங்க இந்த இடத்துல வைக்கிறீங்கன்னு வெச்சுக்கோங்க, ஆப்ஜெக்ட்டை இன்ஃபினிட்டில வச்சிருக்கீங்க, இமேஜ் உங்களுக்கு எங்க கிடைக்கும், இமேஜ் வந்து ஃபோக்கஸ்ல கிடைக்கும். அடுத்து ஆப்ஜெக்ட்டை கொஞ்சம் தள்ளி இங்க கொண்டு வரீங்க, இந்த இடத்துல வைக்கிறீங்க, இமேஜ் எங்க கிடைக்கும், இங்க கிடைக்கும். அடுத்து 2f1ல வைக்கிறீங்க, அடுத்து எங்க கிடைக்கும், அங்கேயும் 2fல. இதெல்லாம் நம்ம அங்க படிச்சிருக்கோம். நீங்க ஆப்ஜெக்ட்டை க்ளோஸா கொண்டு வர எனக்கு இமேஜ் தள்ளி போகும். ரைட்டா, இப்ப நான் ஆப்ஜெக்ட் என்ன பண்ணிருக்கேன் பாருங்க, O க்கும் A க்கு நடுவுல வச்சு ஒரு ஸ்டேஜ்ல 5 வரைக்கும் போகும். 6வது பாயிண்ட் நீங்க படிச்சு பாருங்க தெரியும். 6வது பாயிண்ட்ல நம்ம F க்கும் O க்கு நடுவுல வச்சோம்னா image appears the same side of the object. ஆப்ஜெக்ட் எங்க இருக்குதோ அதே சைடுல தான் எனக்கு இமேஜ் கிடைக்கும். அதாவது beyond the 2f, இந்த 2f தாண்டி எனக்கு இமேஜ் கிடைக்கும். சரி, ரைட், அதுதான் நம்ம படிச்சிருக்கோம். இப்போ பாருங்க, இதுல நான் ஆப்ஜெக்ட்ல இருந்து நான் ஒரு ரைட் ரேவை பாஸ் பண்றேன். எனக்கு ஒண்ணு வந்து இந்த ஆப்டிக் சென்டர் வழியா போகும். எல்லா ஆப்ஜெக்ட்டுமே லென்ஸ் வழியா, லென்ஸுக்கு முன்னாடி ஒரு ஆப்ஜெக்ட்டை வச்சோம்னா கண்டிப்பா ஒரு ரே வந்து சென்டர் வழியா போகும். அந்த ஆப்டிக் சென்டர் வழியா அது போகும்போது எனக்கு தெரியும் அது எந்த விதமான டீவியேஷன் ஆகாது. இது நம்ம ரூல்ஸ்ல படிச்சிருக்கோம். அடுத்து பாருங்க, இந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து இன்னொரு ரே வந்து போகுது. இந்த ரே வந்து இப்ப லென்ஸ் உடைய இந்த எட்ஜை போய் மீட் பண்ணுது. இந்த லென்ஸ்ல பட்டவனே எனக்கு என்ன ஆகும், லென்ஸுக்கு முன்னாடி ஏர் மீடியம், லென்ஸ் வந்து என்னது ஒரு சாலிட் மீடியம். அப்ப மீடியம் சேஞ்ச் ஆகுதா, அப்ப லைட் என்ன ஆகும், ரீஃப்ராக்ட் ஆகும். லைட் என்ன ஆகும், ஆக்சுவலா எனக்கு என்ன போயிருக்கணும், இப்படி போக வேண்டிய லைட் ஸ்ட்ரைட்டா போகணும், ஆனா எனக்கு என்ன ஆகுதுன்னா இப்படி போகும். இந்த ஃபோக்கஸ்ல போய் அது டச் பண்ணும். சோ ஸ்ட்ரைட்டா போக வேண்டிய லைட் எனக்கு இப்படி வந்திருக்கு. இதுக்கு பேர் தான் டீவியேஷன். இந்த டீவியேஷன் ஏன் நடக்குது, ரீஃப்ராக்ஷன் ஏன் நடக்குது, இங்க மீடியம் சேஞ்ச் ஆகுது. மீடியம் சேஞ்ச் ஆனா எனக்கு என்ன ஆகும், லைட்டோட ஸ்பீடு குறைஞ்சிரும். ஸ்பீடா நேரா போக வேண்டியது இங்க கொடுத்துச்சு. ஓகேவா, இப்ப பாருங்க, இப்ப நான் இந்த இடத்துல என்னோட ஐ வந்து வச்சு பாக்குறேன், கண்ணை நான் இந்த இடத்துல வச்சு பாக்குறேன். சோ இந்த இடத்துல வச்சு பாக்குறேன்னு இந்த ரெண்டுமே அப்படி பார்க்கும்போது பாருங்க, உங்களுடைய பார்வையில இருந்து வரக்கூடிய ஒரு ரே போகுதா, போய் எனக்கு என்ன ஆகும், இந்த இடத்துல போய் எக்ஸ்டெண்ட் ஆகுதா. ஓகேவா, அதே மாதிரி உங்களுடைய ஐஸ்ல இருந்து இன்னொரு லைட் ரே போகுவாங்க, அது எங்க போகுது பாருங்க, அப்படியே போகுது. ஸோ அது எக்ஸ்டெண்ட் ஆகி, ஸோ ரெண்டு பேருமே எக்ஸ்டெண்ட் ஆகி ஒரு இடத்துல போய் மீட் பண்றாங்களா. ஸோ நான் பார்க்கும்போது எனக்கு இந்த ரே எக்ஸ்டெண்ட் ஆகி
இவ்வளவு தூரம் போயிருக்கு, இந்த ரே எக்ஸ்டெண்ட் ஆகி இவ்வளவு தூரம் போயிருக்கு. அப்ப இந்த இடத்துல தான் இந்த இடம், ஸோ இந்த இடத்துல அதாவது 2f1 தாண்டி எனக்கு இமேஜ் தெரியும். அதான் கவனிங்க, f1 2f1 இருக்கு இல்லையா, இதை தாண்டி தான் எனக்கு இமேஜ் கிடைக்கும். பாருங்க இமேஜ் தெரியுதா? ஸோ இதைத்தான் நான் ஒன்று b டேஷ் அப்படின்றேன், இன்னொன்று a டேஷ். அப்ப a டேஷ் b டேஷ் அப்படின்றது என்னது? இமேஜ். ஸோ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். என்ன டைப் ஆஃப் இமேஜ்? இமேஜ், நேச்சர் ஆஃப் த இமேஜ். இமேஜ் உடைய நேச்சர் என்ன? நேச்சர் ஆஃப் த இமேஜ், அதாவது அது ரியல் இமேஜா இல்ல விர்ச்சுவல் இமேஜா? ஸோ எனக்கு கிடைக்கிறது விர்ச்சுவல் இமேஜ். பாருங்க, ஏன் இந்த இமேஜ் உடைய நேச்சர் வந்து நான் விர்ச்சுவல்னு சொல்றேன்? ரியல்னா எனக்கு அந்த பக்கம் தெரிஞ்சிருக்கணும். இப்போ நம்ம செல்போன்ல போட்டோ எடுக்கிறோம் அப்படின்னா, நான் இங்க இருப்பேன், ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் போட்டோ எடுக்கிறேன், ஆப்ஜெக்ட் அங்கே இருக்கும், போட்டோ எடுக்கிறேன், எடுத்துட்டு என்னால் அதை டெவலப் பண்ண முடியும், என்னால் கேமராவை எடுத்து பார்க்க முடியுது. ஆனால் இந்த இமேஜை என்னால் என்ன பண்ண முடியாது? கேப்சர் பண்ண முடியாது. இதை அந்த நேரத்தில் தான் பார்க்க முடியும். சரியா? நான் லென்ஸ் வழியா இப்போ நான் வந்து ஒரு ஃபோக்கஸ் பண்ணேன்னா அந்த நேரத்தில் மட்டும் தான் பார்க்க முடியுமே தவிர இதை வந்து என்னால். ஸோ எப்பவுமே இமேஜ் வந்து ஆப்ஜெக்ட் அந்த சைடு ஆப்ஜெக்ட்டுக்கு ஆப்போசிட்ல இருந்துச்சுன்னா அது ரியல், அதை என்னால் போட்டோ எடுக்க முடியும். பட் ஆப்ஜெக்ட் இருக்கிற சைஸ்லேயே விழுந்துச்சுன்னா அதை என்னால் போட்டோ எடுக்க முடியாது. தட் இஸ் விர்ச்சுவல் இமேஜ். அப்போ a dash b dash விர்ச்சுவல் இமேஜ். அடுத்து சைஸ் ஆஃப் த இமேஜ். அது ரொம்ப நம்ம சொல்லிய முக்கியமான பாயிண்ட். இமேஜ் உடைய சைஸ் எப்படி இருக்கு? ஸோ இமேஜ் உடைய சைஸ் கேன் லார்ஜ். பாருங்க, நீங்க ஆப்ஜெக்டை கம்பேர் பண்றீங்க, நீங்க வைக்கிற ஸ்மால் சைஸ் ஆப்ஜெக்ட் எனக்கு இமேஜ் எப்படி கிடைக்குது பாருங்க, பெருசு. அதான் நம்ம புக்ஸ்ல ரீட் பண்றோம். சப்போஸ் நீங்க ஆர்ன்ற ஒரு லெட்டரை இந்த லென்ஸ் வழியா அதான் ஆப்ஜெக்ட், நீங்க அந்த ஆரை தான் நீங்க பாக்குறீங்க. ஸோ கண்ணை இந்த ஆரை வச்சு நீங்க ஐ வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ஆர் இவ்வளோ பெருசா தெரியுது. ஸோ இதுதான் நமக்கு என்னது? இமேஜ். அப்ப இமேஜ் எந்த சைடுல அப்பியர் ஆகுது, ஆப்ஜெக்ட் எந்த சைடுல இருந்தோ அதே தான். ஸோ இதெல்லாம் நம்மளாவே என்ன பண்ணிடலாம், டயக்ராம் மட்டும் நீட்டாக ட்ரா பண்ணிட்டோம்னா இதை வச்சு நம்ம எழுதிடலாம். ஸோ நம்ம டயக்ராம்ல கரெக்டாக மென்ஷன் பண்ணணும் எந்த இடத்துல நம்ம அப்சர்வர் ஐ இருக்குது, எந்த இடத்துல ஆப்ஜெக்ட் இருக்குது, எந்த இடத்துல இமேஜ் 2f1 தாண்டி தான் கிடைக்குது. அதனால தான் இந்த இமேஜ் உடைய சைஸ் ரொம்ப பெருசா இருக்குது. ஓகேவா? ஸோ என்ன டைப் ஆஃப் இமேஜ்? திஸ் இஸ் த விர்ச்சுவல் இமேஜ். ஸோ இதுதான் வந்து சிம்பிள் மைக்ரோஸ்கோப் உடைய ஒர்க்கிங். அப்ப நல்லா பாருங்க, இப்போ என்னால ஒரு ஆப்ஜெக்ட், இப்போ இதுதான் வந்து லென்ஸ், இந்த ஆப்ஜெக்ட் இங்க இருக்கு, நான் வந்து இப்போ கண்ணை வச்சு நான் பார்க்குறேன். இந்த சப்போஸ் புக்ஸ்ன்னு வச்சுக்கோ, இந்த புக்கை நான் இவ்வளோ தூரம் வச்சு ஒரு 25 சென்டிமீட்டர் வச்சு நான் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன தெரியும்? சப்போஸ் நான் வந்து ஒரு ரீட் பண்ணுறேன், ஆப்டிக்ஸ் அப்படின்ற ஒரு லெட்டரை நான் இவ்வளோ டிஸ்டன்ஸில், அதாவது ஒரு 25 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் நான் பார்க்கும்போது இந்த ஆப்டிக்ஸ் லெட்டர் எனக்கு அழகா ஓ தனியா, பி தனியா, டி தனியா இப்படி அழகா தெரியும், எந்த விதமான ஸ்ட்ரெயின் இல்லாம. இதுக்கு பேர் தான் டிஸ்டிங்க்ட் வெர்ஷன், அதாவது டிஸ்டிங்க்ட் இமேஜோட கண்டுபிடிக்கக்கூடியது. டிஸ்டிங்க்ட் இமேஜ் ஆப்ஜெக்ட் என்ன பண்றேன், டிஸ்டிங்க்டா தனித்தனியா நான் என்ன பண்றேன், என்னால பார்க்க முடியும். ரைட்டா? எது வரைக்கும்? அப் டு ஒரு 25 சென்டிமீட்டர் வரைக்கும். நீங்க அந்த 25 சென்டிமீட்டரை தாண்டி இப்படி கிட்ட கொண்டு வந்துட்டீங்கன்னா நீங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ ஒரு ஹியூமன் பீயிங்கால எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல, அதான் வந்து என்ன சொல்லுவாங்க, நியர் பாயிண்ட் ஃபோக்கஸிங் ஒன்று சொல்லுவாங்க, இன்னொன்று நார்மல் ஃபோக்கஸிங் சொல்லுவாங்க. ஸோ நியர் பாயிண்ட்ன்றது இவ்வளோதான். ஒரு ஹியூமன் பீயிங் வந்து 25 சென்டிமீட்டர்ல வச்சா அந்த எழுத்து வந்து அவங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியணும், டிஸ்டிங்க்ட் பண்ண தெரியணும், ஓ தனியா, டி தனியா, டி தனியா தெரியணும். அப்படி எதுவுமே தெரியாம எதுவும் ஒரே மாதிரி தெரிஞ்சுன்னா அப்போ அவங்களுக்கு வந்து ஐல டிஃபெக்ட் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதுதான் அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க, லென்ஸை அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க கான்வெக்ஸ் லென்ஸை யூஸ் பண்ணுவாங்க. இதை விட ஒரு பவர்ஃபுல்லானது நம்ம எதை சொல்லுவோம், அவங்களுக்கு பவர்ஃபுல்ன்றது நம்ம இந்த ஃபார்முலா தான், நீங்க மறந்துட முடியாது. லென்ஸ் உடைய பவரை டிட்டர்மைன் பண்றது the focal length. ஓகே, அப்ப அவங்களுக்கு என்ன தெரியும்னா இந்த மாதிரி என்ன பண்ணணும், ரொம்ப திக்கான ஒரு கான்வெக்ஸ் லென்ஸை யூஸ் பண்ணணும். அப்பதான் அவங்களுடைய ஃபோக்கல் லென்த்துடைய அதோடைய ஃபோக்கல் லென்த்தில் நம்ம அந்த ஃபால்ட்டை அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதான் என்னது சிம்பிள் மைக்ரோஸ்கோப் உடைய அதாவது ஒர்க்கிங் அண்ட் எக்ஸ்பிளனேஷன். கன்ஸ்ட்ரக்ஷன் இட் செல்ஃப் இது என்ன பிரின்சிபல் ஒர்க் ஆகுது நம்ம சொல்லிட்டோம். ரீஃப்ராக்ஷன் தான், லென்ஸில் லைட்டை பாஸ் பண்ண என்னன்றது. இது ஃபோக்கல் லென்த், அதாவது பவர்னா நம்ம என்னன்னு சொல்லிட்டோம். ஸோ இதுதான் வந்து டீட்டெயிலாக இதை விடவை நீங்கள் பண்ணி பாருங்க, விடவை ஸ்டடி பண்ணி இங்கே என்ன ரூல்ஸ் யூஸ் பண்ணுறோம்,
ரீஃப்ராக்ஷன் என்ன பிரின்சிபல், ரீஃப்ராக்ஷன் 6 பாயிண்ட் இருக்குது. இதுல 6th பாயிண்ட் நீங்க பாருங்க, முன்னாடி பாருங்க 6th பாயிண்ட் பார்த்து தெரியும். ஓகே, தேங்க்யூ.